கட் ஸ்டார்ட். ஓகே, இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, யாருக்காகவும் இல்லை, எனக்காகவே நானே எடுத்துக்கிற ஒரு வீடியோ தான். ஓகேவா? இந்த வீடியோ என்னன்னாக்கா, இப்போ இதுக்கு முன்னாடி கண்டினியூஸ் இதுக்கு ஒரு செட்டப் பார்த்து வச்சுருந்தேன். என்னன்னாக்கா, ப்ரீவியஸ் டேயோட ஐபி கேண்டிலாக இருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் லோவை தூக்குவான். அதுபடி ஒரு என்ட்ரி எடுத்துட்டு அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுலேயே கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு சில நாள் டோச்சி கேண்டில் வரும். ஓகேவா? அந்த நாளில் எப்படி நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்கும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு ப்ராப்பரான சோச்சு. ஓகேவா? சோச்சு இப்போ மார்க் பண்ணுவான், பட் அது சோச்சுனா வைப்பான், பட் அவன் எஸ்எல் அடிப்பான். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணும்போது அதுலேயும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வீடியோ நோட் பண்ணேன். கொஞ்சம் இன்ஸ்டா ரீல்ஸு கொஞ்சம் யூடியூப்லேயே நோட் பண்ணதில் சில ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? அந்த பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் மறந்துடக்கூடாது, ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அடிக்கடி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே இந்த வீடியோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், இன்னைக்கு நாளுக்கு என்ன மெயினான ஒரு விஷயம்னா, இவ்வளோனா நமக்கு ஐபி கேண்டிலாக இருந்துச்சுன்னா எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெயினான ஒரு விஷயம் பிடிச்சி வச்சுருந்தோம். ஓகேவா? இப்போ சப்போஸ் டே கேண்டில் டோச் கேண்டிலாக இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி அன்றைக்கி நாளுக்கு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஓகே, டோச் கேண்டிலுக்கு ஒரு மீனிங் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சம் பீப்புளுக்கு தெரியும், ரேலி பேஸு அடுத்து என்ன ஆகுனாக்கா ஒரு மேனிபுலேஷன் வந்து திரும்ப ரேலி நடக்கும். இதுதான். அப்போ இந்த டோச்சி கேண்டலுக்கு என்னன்னாக்கா, டோச்சி கேண்டலுக்கு அடுத்த கேண்டல் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பாண்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தியரி. நீங்கள் போயிட்டு நீங்கள் கேண்டில் தியரியை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதனால் இந்த டோச்சி கேண்டில் எல்லாமே ஒரு வேல்யூடான ஒன்றா பார்க்குறான்னு கேட்டிங்கனாக்கா, அது டோஸ் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கேண்டில் நீங்கள் ஒரு ட்ரேட் பிடிச்சீங்கன்னா அது எக்ஸ்பேண்டாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கீழே ஒரு நம்ம இப்போ ஒரு ஐஆரில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐஆரில் கிரியேட் ஆகிற ஒரு கேண்டில் ஒரு டோச்சு கேண்டிலாக இருக்கும். அந்த டோச்சு கேண்டிலுக்கு அப்புறம் தான் ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே மார்க்கெட்டு இஆர்எல் நோக்கி போகும். ஓகேவா? அப்போ இந்த டோச்சு கேண்டிலில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டோச்சு கேண்டில் இருக்கும்போது இந்த செட்டப் யூஸ் பண்ணும். இந்த செட்டப் என்னன்னாக்கா, சிஆர்டி மாடல் தான். ஒரு டோச்சி கேண்டில் இருந்துச்சுன்னா அதில் ஒரு சிஆர்டி மாடலில் பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே இது ஐபி கேண்டிலாக இருந்தால் பிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபி கேண்டில் மார்க்கெட் வால்யூமாக இருக்கும். அது சோச்சு வச்சு போகாது. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக அடுத்தடுத்த கேண்டில் அப்சைடாக போயிட்டே இருப்பான். ஸோ ஐபி இது டோச்சி கேண்டிலாக இருக்கும்போது ஒரு கேண்டில் ஸ்வைப் பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி ஸ்வைப் பண்ணிட்டு இருப்பான் அடுத்த நாளுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஒரு என்ட்ரி பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பக்காவாக பிடிக்கலாம். ஓகேவா? இந்த செட்டப்போட என்னென்ன இது 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 இருந்தால் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே மார்க் பண்ணி போட்டோம். ஓகே, 60. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ப்ரீவியஸ் டேயோட கேண்டில் டோச்சியாக இருக்கும். அதாவது 50% கேண்டில்னு சொல்லுவோம், டோச்சி கேண்டில்னு சொல்லுவோம், 50% கேண்டில். ஓகேவா? இந்த கேண்டிலாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த செட்டப்பை ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை, நான் அப்படி இல்லை, எல்லா டைம் பார்க்கலாம் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த நாளில் உங்களுக்கு கொஞ்சம் வின் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு செட்டப் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ சிபிபி யூஎஸ்டியில் கொஞ்சம் நான் பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சிபிபி யூஎஸ்டிலே பார்த்துக்கலாம். ரேண்டமாக இப்போ இங்கே இருக்குது. சரி, ஓகே, செப்டம்பர் மாதம் போய்க்கலாம். செப்டம்பர் மாதம் ஓகே, செப்டம்பர் மாதம் போயிட்டு போட ஃபஸ்ட்டு டே கேண்டில் போயிட்டு உங்களுக்கு என்னைக்கு டோச்சி கேண்டில் இருக்கோ அன்றைக்கி தான் அந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஓகே, இந்த கேண்டில் டோச்சி கேண்டில், ஸோ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? இப்போ இந்த கேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோச்சி கேண்டில். அப்போ இப்போ நான் சொல்கிற செட்டப்பு உங்களுக்கு ஒரு வேலிடான ஒரு செட்டப்பாக இருக்கும். ஓகேவா? அதிகபட்சம் இந்த இது ஓகே, இந்த இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டே இதை கொஞ்சம் மாற்றிட்டு 4 ஹவர் கேண்டிலுக்கு போய்க்கோங்க. ஓகேவா? இதில் அதிகமாக எந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, 2 4 ஹவர் கேண்டில் தான். ஒன்று காலையில் இருக்க 6:30 கேண்டில், நான் சொல்கிறது இந்தியா டைத்துக்கு காலையில் இருக்க 6:30 கேண்டில், இல்லாட்டினா நைட் இருக்க 6:30 கேண்டில். இந்த 2 டைம், இந்த 3 கேண்டில் தான் அதிகபட்சம். அதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு என்ட்ரி கிடச்சி. ஓகேவா?
நம்ம எப்படியும் 2:30க்கு பார்த்துட்டு இருக்க மாட்டோம், ஏன்னா அது தூங்கிட்டு இருக்க டைம். இப்போ ஓகே, இந்த கேண்டில் கிடச்சிச்சு. நீங்கள் ட்ரேடு எப்போ பார்ப்பீங்க? ஒரே நிமிஷம் நண்பர்களே. கர்சர் கோடு ஒரே நிமிஷம் ரீலோடிங். ஸ்டார்ட் பண்ணும். செலக்ட் இட். செட்டப் பண்ணி ரீட் கேண்டில். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் ஃப்ரேம் போயிட்டு ஒரு கேண்டில் ரன் பண்ண வருங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:30 கேண்டில் தான் இருக்கும். இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட ஐ அண்ட் லோ, இந்த கேண்டிலோட ஐ அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு 1 நிமிஷத்தில் போயிட்டு சோர்ஸ் கிடச்சிச்சுன்னா என்ட்ரி போங்க. ஓகேவா? கொஞ்சம் ஓகே, ஐயை தூக்கிட்டு ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக்கர் பிளாக் கிடச்சிருக்கும். ஓகேவா? இந்த பிரேக்கர் பிளாக்கில் போயிட்டு என்ட்ரி டேரெக்டாக வைக்க வேண்டியதுதான். என்ட்ரி ஸ்டாப் லாட்ஸு பட் ஓகே தான். மார்க்கெட் இது வர அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, டிபி எதுன்னு கேட்டிங்கன்னா 2.5% கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்த பட்சத்தில் இதுக்கப்புறம் இந்த லோ வர போவான்னு கேட்டால் கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது. பட் அதிகபட்சம் உங்களுக்கு 2.5 போகணும், அவ்வளோதான். இப்போ இதை ப்ளே பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, அதாவது இந்த அளவுக்கு கீழே இந்த இடத்துக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுதுனாக்க இந்த இடத்துல என்ட்ரி நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் போகிற கேண்டில் போய் பார்க்குறோம். இந்த இதுக்கும் ட்ரிகர் ஆகிருக்காது. ஓகே, 2:30 இருக்கேன். ஓகே, ஓகே, இந்த நாளுக்கு என்ட்ரியில் நெக்ஸ்ட் போகிற டீ கேண்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கேண்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் லோ பிடிச்சிட்டு ஒரு என்ட்ரி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸ்பேண்டாக இருக்கும். நல்ல ஒரு இது உங்களுக்கு 2.5% அந்த டிபி கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற வேலை தான். ஓகே, இந்த கேண்டில் போறீங்க அதில் இப்போ போகிற ஒரு டைம் ஃப்ரேம் போயிட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் எல்லாம் சேப்பாக இருந்தாலும் இது போயிட்டு ரன் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே, சோட்டு வைக்கிறோண்ணா. இப்போ சோர்ஸ் வேலிடு இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு கேண்டில் ஏதாச்சும் படிக்கல சொல்லி நான் போட்டோம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 8.5 என்ன? ஓகே, இந்த இடத்துல பாடிக்குள்ள வச்ச மாதிரி இல்லை, அதனால ஓகே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு போகிற கேண்டிலுக்காக அடுத்து வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஐஏ தூக்கிட்டு சப்சைட் இருக்குது. சரி, நம்ம ஐஏ தூக்கிட்டா அதோட இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த போகிற கேண்டில் இருக்குது. இது 10:30 கேண்டில். ஓகேவா? இந்த கேண்டிலோட லோவை மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
பாடி க்ளோஸ் தெரியல. பாடி க்ளோஸ் வச்சோன்னா ஓகே. பாடி க்ளோஸு இந்த விக்குன்னா விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இதை சேர்த்து மார்க் பண்ணிட்டு ஓகே. இந்த கேண்டிலோட ஐ இங்கே இருக்கு. விக்கு வச்சோம்னா அவ்வளோ இல்லை. ஓகே, இருக்கிற வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு எடுத்துக்க வேண்டியது. ஓகே. ஓகே 2.5 போயிருக்கான். இதில் என்ன தெரியும்னா இதுதான் செட்டப். ஓகேவா, ப்ரீவியஸ் டே உங்களுக்கு 50% கேண்டிலாக இருக்கும். அடுத்து செகண்ட் என்னன்னாக்கா ஒரு போகிற ஒரு கேண்டில் அதிகமாக நீங்கள் என்ன கேண்டிலுக்கு ட்ரை பண்ணலாம் கேட்டிங்கனாக்கா காலையில் 6:30 கேண்டில் ட்ரை பண்ணுங்கள். அது 10:30 இந்த 2 கேண்டில் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட். ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எல்லா போகிற கேண்டிலும் மாற்றி மாற்றி ஸ்வைப் பண்ணிட்டு தான் கிடப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஐயை தூக்கணானா, இப்போ இந்த கேண்டிலோட ஐயை தூக்கணானா, இப்போ நெக்ஸ்ட் இந்த கேண்டிலோட ஐயை தூக்கிட்டு கீழே இறங்கோ அதே சான்சஸ் இருக்கும். அதனால தான் சொல்லி அடுத்த நாள் அந்த இப்போ டோச்சி கேண்டலுக்கு அடுத்த நாள் போயிட்டு இந்த மாதிரி தேர்ந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு செட்டப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதில் இந்த IRL மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி போச்சுன்னா அது கொஞ்சம் வின் ரேட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா, அவ்வளோதான். இந்த இது அவ்வளோதான். ஓகே, இந்த செட்டப்போட ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இவ்வளோதான். உங்களுக்கு என்னன்னாக்கா ப்ரீவியஸ் டே டோச் கேண்டிலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் டேனா இன்னைக்கு நாளுக்கு உங்களுக்கு என்ட்ரி செட்டப்புக்கு வேலிடான ஒரு செட்டப் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து ஒரு போகிற ஒரு கேண்டிலில் பார்த்துட்டு போங்க. அப்படி போகும்போது என்னன்னாக்கா வாரத்துக்கு ஒரு 2 எடிஸ் இருக்கும். 5% நீட்டாக எடுத்துகிட்டு அன்றைக்கி அந்த வார்த்தையை நீங்கள் நீட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா, கூட இருக்கலாம், பட் போதும். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சோச். ஓகேவா, ஒரு மார்க்கெட்டிங்லேருந்து வரோம். இப்போ வந்துட்டு இது ஒரு சோச் வைக்கிறான். ஓகே, சோச் வச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக்கில் என்ட்ரி போட்டு போவோம். ஆனால் என்ன பண்ணுவோம், சம்டைம் கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு SL அடிச்சிடும். இதுலேருந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கனாக்க நீங்கள் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இது சோச்சுன்னு வரைகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஐயரை வேலிடான ஐயரையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இந்த இடத்துல இந்த லோ வச்ச ஒரு கேண்டில் இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த லோ வச்ச கேண்டிலுக்கு மேலே கண்டிப்பாக போயிட்டு பாடி க்ளோஸ் வைக்கணும். எப்படி இந்த லோ வச்ச கேண்டிலுக்கு மேலே இந்த லோ வச்ச கேண்டில் ஒரு கேண்டில் போயிட்டு இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிஓஸ் நடந்து கிடச்சிச்சுன்னா அது வேலிடான சோச்சாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வேலிடான சோச்சாக இருக்காது. கண்டிப்பாக மாற்றி மாற்றி சொல்ல வாங்கிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல போவேன், இந்த இடத்துல பாருங்களேன், நாங்கள் கண்டினியூஷன் வந்துட்டு ஓகே. இப்போ இது வேலிடான சோச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா லாஸ்ட்டாக வச்ச ஐ கேண்டில் இது, இந்த கேண்டில், அந்த கேண்டிலோட லோ இது இந்த இருக்கு. அப்போ அந்த லோ கீழே ஒரு கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டு போயிருந்தா அது வேலிடானது. அப்படி இல்லையா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக்கர் பிளாக்கு என்ட்ரி போடுவோம். ஆனால் சம்டைம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ரன் ஆகும், ஆனால் ஃபுல்லாக போக மாட்டான். 2. சம்திங் போனாலுமே உங்களுக்கு இப்போ என்ன நடக்கும், 2.5 போட்டு வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சோச்சு அது சில டைமும் ஒர்க் ஆகலாம், ஆனால் எல்லா டைமும் ஒர்க் ஆகுது. அது சில டைம் ஒர்க் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்போ எந்த மாதிரி சோச் வேலிடு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கல, இது சும்மா ஒரு டெம்பரரியாக எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் நீங்கள் சோச்சுன்னு மார்க் பண்ணுறீங்க. ஓகேவா, அப்போ இதுதான் லாஸ்ட்டாக வச்சு இது பிஓஎஸ். அப்போ பிஓஎஸ் வச்சு இந்த லோவர் கேண்டில் இருக்கு, இந்த கேண்டிலுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுட்டு வந்திருக்கானா அப்போ இங்கே கிடைச்சிருக்க இந்த பிஓஎஸும் வேலிடான பிஓஎஸ். ஓகேவா, இப்போ இதில் நீங்கள் என்ட்ரி போட்டு இதில் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு அதிகபட்சம் 2.5 வைப்போம். 2.5 ஓகே, 2.5 வச்சுருக்கோம். இப்போ இதில் கிடச்சி என்ட்ரி கிடச்சிச்சுன்னா இது வேலிடான என்ட்ரியாக இருக்கும். கண்டிப்பாக அப்சைட் மட்டும் தான் மார்க்கு நல்லா போயிட்டு இருப்பான். அதுக்காக தான் சொல்லி எந்த மாதிரி சோர்ஸ் வேலிடு எது வேலிடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் என்ட்ரி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஃபாராக எடுங்க. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சோர்ஸுக்கு பெரிய ஐடியா மார்க்கெட்டு இப்படி வந்து இப்படி வச்சு இப்படி போவான். இதுதான் நம்ம சோர்ஸ்னு எடுப்போம். இதுதான் நார்மலான ஒரு விஷயம். ஆனால் அது கேண்டில் வைஸாக பார்க்கும்போது இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சுருப்பான். நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் என்ன பண்ணணும், இப்படி அப்சைடு ஏற்றி
ஆ இந்த ஓகே லாஸ்டா இப்போ இதுதான் ஓகேவா. இப்போ இப்படியே போயிட்டு இப்படி ஒரு பிஹெச் வச்சிருக்கான். என்ன லாஸ்டா வச்ச லோ கேண்டில் இதே தான் பிஹெச்னு வைக்கிறான். அப்போ அந்த பிஹெச் வச்ச கேண்டிலோட லோ எது? இது. இந்த கேண்டிலுக்கு மேல ஒரு கேண்டில் போய் பாடி க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த இது ஒரு பிஹெச்சா வேலிடான பிஹெச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா வேலிடான ஒரு பிஹெச்சா இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு கேண்டில் போயிட்டு இப்படி அடுத்து போயிட்டு இந்த சோர்ச் வச்சா அப்ப நீங்க இந்த சோர்ச் ரொம்ப வேலிடா இருக்கும். நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் டிபி தான் போவான். சப்போஸ் இல்ல இது இது வேலிடானது ஓகேவா. இப்ப கரெக்டா இருக்கும். இப்ப இது ஒரு வேலிடான பிஓசி. எதுப்பா வேலிட் இல்லாத பிஓசி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப இது ஒரு இது ஓகேவா. இப்ப என்ன பண்ணிருக்குன்னா மார்க்கெட்டு இந்த லாஸ்ட் இந்த கேண்டிலுக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருக்கான் மாட்டான். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இப்படியே போய் சோச்சுனா வைப்பான். வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு எஸ்எல் கொடுப்பான். ஸோ ஓகே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. நல்ல இதை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிக அளவு நல்ல ஒரு கீ லெவலில் இருப்பீங்க. எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனால் எஸ்எல் மட்டும் வாங்குங்க. அந்த மாதிரி அடுத்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்து எடுங்க. இதுதான் ரியல் பிஓஎஸ். அப்போ ரியல் பிஓசியில் கிடைக்கிற ஒரு சோர்ச்சு தான் அது வேலிடான சோர்ச்சு. இது பேக் பிஓசி. அப்போ இதில் கிடைக்கிற சோர்ச்சுன்றது வேலிடாக இருக்குமான்னு கேட்டால் வேலிடாக இருக்காது. அது அன்வான்டாக உங்களுக்கு ஒரு ட்ராப்பை தான் கிரியேட் பண்ணணும் ஓகேவா. இந்த இதுலேருந்து நீங்கள் இது பண்ணணும்னா அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் செக்அப் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அதுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ இப்படி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சாவே அதிகபட்சம் உங்களுக்கு 2.5% டிபி போய் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அது நீங்கள் வச்ச இஆர்ஓல இல்லை அதை எடுக்கலாம்னு கண்டிப்பாக போய் சேர்ந்துடும். இதனால தான் இந்த இது நான் இப்போ தான் பார்த்து நோட் பண்ண ஒரு விஷயம். இதுல வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு எஸ்எல்லேருந்து எஸ்கேப் ஆகுறது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது ஓகே சோர்ச்சுக்காக பார்க்குற ஒரு விஷயம் ஓகேப்பா. இது சோர்ச்சுக்காக பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ரிசர்ச்சில் வரையலாம். ஆனால் உங்களுக்கு சில இடத்துல பார்த்தா பியூஸ் மார்க் பண்ணி டப்பு டப்புன்னு மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருப்பான். இதில் எப்படி வேலிடான ஒரு மார்க்கெட் ரிசர்ச் மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ இந்த இதை எடுத்துக்கணும்ல, இது ஒரு பிஓஎஸ் ஓகேவா. ஓகே இது ஒரு பிஓஎஸ். இப்போ இதுலேருந்து ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை வரைங்க. மார்க்கெட் எப்போ வந்து இந்த 50% வந்துட்டு ப்ளே ஆகிட்டு அடுத்து போய் உடைக்கிறானோ அப்போ தான் உங்களுக்கு இது இப்போ ப்ராப்பரான ஒரு பிஓஎஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ப்ராப்பரான ஒரு பிஓஎஸ் இல்லை. நீங்கள் அந்த இடத்துல இப்போ இங்கேருந்து போகிறானா ஓகே இப்போ இந்த இடத்துல கிடைக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு வேலிடான ஒரு பிஓஎஸ். கண்டிப்பாக வேலிடான பிஓசி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் லைனை வரையணும். இப்போ மார்க்கெட் எப்போ வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்குள்ள வந்து ப்ளே ஆகிட்டு போகிறானோ அவள் அடுத்து கிடைக்கிற ஒரு பிஓஸ் தான் வேலிடான பிஓசி. இப்போ இந்த இடத்துல இப்போ இது வச்சிட்டான். இப்போ மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பிஓஸ் வைக்க போகிறானா கேட்டீங்கன்னா ஓகே இந்த இடத்துல மைனூட்டாக ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ் இருக்க மாதிரி இருக்குது. பேக்கான ஒரு பிஎஸ் ஓகேவா. இப்போதைக்கு அதை விட்டுருங்க. அப்படியே நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். எப்போ இந்த இது உங்களுக்கு இந்த 50% வந்து ப்ளே ஆகாமல் போகுது அது வரைக்கும் அந்த ஐஏ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே தான் இருக்கணும். இது கொஞ்சம் தேவையான கிட்ட லைட்டாக தெரிஞ்சு வைக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் எதனால் டிபி இது வர போகிறான், இதனால் டிபி இது வர வர்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ
இது பிஓஸ்ன்னு வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ எதுக்கு மார்க்கெட்டு கீழே வந்துட்டு போகிறான், அப்போ இது நெக்ஸ்ட்டு பேக்கா ஒரு சோர்ஸும் மார்க் பண்ணுவீங்க, அடுத்து திரும்ப சோர்ஸ் மாற்றி மாற்றி அடி வாங்குவீங்க. பட் இப்போ இந்த இடத்துல இது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஏன்னா இன்னும் இந்த 50% வந்து மார்க்கெட் ப்ளே ஆகாத வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ இந்த 50% வந்துருச்சுன்னா மார்க்கெட்டு, இப்போ இங்கே இருக்கிறதா என்னன்னு கேட்டிங்கன்னா ரியலான ஒரு ஐஆர்ஐயை உடைக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு பிஓஸ் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல சோர்ஸ் போட்டு சும்மா சும்மா போயிட்டு இந்த இடத்துல எந்த எடுத்துடாதீங்க, அது கொஞ்சம் டேஞ்சரஸ் ப்ளோ. இந்த இடத்துல இப்போ ஒரு சோர்ஸ், இப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இதை உடைக்காது, ஏன்னா ப்ரொடக்டான ஒரு லோவாக இருக்கும். ஸோ இங்கேருந்து அப்படியே போயிட்டு இந்த ஐஆர்ஐ எடுக்க அதிக சான்சஸ் இருக்கும். என்ன சொல்கிறோம் மார்க்கெட்டு படிக்கிறோம். மார்னிங் போயிட்டோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு சோர்ஸ் கிடச்சிச்சு. நம்ம சொல்லும்போது ஓகே, இங்கே ஒரு சோர்ஸ் கிடச்சா, ஏன்னா இது வேலிடான ஒரு பிஓஸ் கீழே வந்துட்டு சோர்ஸ் கிடச்சிருக்கான். அப்போ இது ஓகே இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ இது வேலிடான ஒரு இது. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்கவுண்ட் ரேஞ்ச் வரைஞ்சி மார்க்கெட்டு 50% போய் ப்ளே ஆயிருக்கு. ஓகே, அப்போ இது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ப்ராப்பரான ஒரு பிஓஸ், அவ்வளோதான். இது சும்மா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இந்த இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஒரு ஆர்டர் ஃப்ளோ, ஒரு பிஓசி, இது எல்லாமே எப்படி கரெக்டாக வேலிடாக இருக்கானா இல்லையா அப்படின்னு செக்அப் பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த மாதிரி மார்க்கெட்டு இப்படி வந்துட்டு ஒரு 50%, இப்படி போய் நிற்கணும். இந்த 50% வந்துட்டு போயிருந்தானா அப்போ இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் கிடைப்பான் பார்த்தீங்களா, இந்த ஐஆர்எல் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்எல் வேலிடான ஒரு ஐஆர்எல்லாக இருக்கும். கண்டிப்பாக தொட்டால் இந்த ஐயை தூக்கிட்டு தான் வேலையே நடக்கும். நீங்கள் நல்லா போயிட்டு இதை போயிட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆனால் இதை மற்றபடி மற்றவங்க எப்படி சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, ஆறு ப்ளோக்கில் வந்துட்டு ரன் ஆகிட்டு போயிருப்பான், அதனால இந்த பிஓஸ் ரியல் பிஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க ஒரு 50% வந்துட்டு மார்க்கெட் ரன் ஆகிட்டு போயிட்டானா அப்போ இதுக்கு மேலே அவன் கீழே வர்றதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னாக்கா அவனுக்கு தேவையான 50% வந்துட்டு அவனோட ஆர்டர் புக் பண்ணிட்டு போயிட்டான். ஓகேவா, அடுத்த மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வரும்போது இது ஒரு ஐஆர்ஐன்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்க இம்பேலன்ஸ் 50% கீழே இருக்க இந்த இம்பேலன்ஸ்க்கு தொட்டுட்டு போகும்போது அடுத்து இந்த மாதிரி கிடைக்கும்போது ஒரு வேலிடான இருக்கும். எப்போ வேலிட் இல்லாமல் இருப்பான்னு கேட்டீங்கன்னா, இங்கேருந்து இப்படி போகிறான், இங்கே இப்படியே வந்துட்டு திரும்ப இப்படி ஏற்றுவான். ஏன் இங்கேருந்து டிஸ்கவுண்ட் ஏரியா வரைஞ்சிங்கன்னா 50% ரேஞ்சு இங்கே இருக்கும். ஓகேவா, ஆனால் இங்கே தொடாமல் இப்படியே போய் மேலே ஏற்றி வச்சுட்டு இங்கே ஒரு ஐஆர்எல் உங்களுக்கு கொடுத்துன்னு பாட்டுவான். ஓகேவா, மார்க்கெட்டு நம்ம இந்த இடத்துக்கு வருவோம், ஐஆர்எல் இருக்குன்னு நம்பிட்டு ஐஆர்எல்னா என்ட்ரி கிடைக்கும், லோவர் டைம் ஃப்ரேமில் நல்லாவே கிடைக்கும். ஆனால் எஸ்எல் குத்துவான். ஏன்னா இன்னும் அவன் இந்த இடத்துல இருக்கு, இந்த 50% ப்ரீட் பண்ணல. அப்போ அவன் அந்த ரேஞ்சு வர வரைக்கும் அந்த மார்க்கெட்டில் இருக்க இந்த பை சைடு இருக்க இந்த ஐஆர்எல்ஃப்லாம் வேலிட் இருக்குமான்னு கேட்டால் வேலிட் இருக்காது. ஸோ இந்த இது ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் இருக்கும். அதை லைட்டாக பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற கீ லெவலு ஆல்ரெடி 50% ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு பிஓசிலேருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, இந்த வீடியோ அவ்வளோதான், 1/2 மணி நேரம்.